அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஐப்பசி மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ராசிநாதனான செவ்வாய் உங்களுக்கு ராசிக்கு 12ல இருக்கிறார். நீண்ட நாட்களாக உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற அன்பர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சாமி, நான் படித்த படிப்புக்கு எந்த வேலையுமே கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் அர்த்தாசிரம சனி, அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா 4, அர்த்தாசிரம சனியில் அவதிப்பட்டுக்கிட்டு உடல்நல ரீதியாகவும் மனநல ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருந்தீங்க. குருவுடைய பார்வையும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ குருவுடைய பார்வை உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அப்போ திருமணம் தடை தாமதம் இது எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னாக்க 4ஆம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாரு. அவர் வக்ரமாகி இருக்கிறதுனால வண்டி வாகனம் புதிய புதிய வாகனங்கள், சைக்கிள் வச்சுட்டு இருக்கவங்க டூ வீலரும், டூ வீலர் வச்சுட்டு இருக்கிறவங்க காரும், கார் வச்சிருக்கிறவங்க சேடன் காரும், லேவிஷ் கார்களும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு காணி நிலமாவது வாங்கி வீடு கட்டி சொந்த வீட்டில் வாசம் செய்யணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசி என்பவர்களுக்கும் சொந்த வீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் முடக்கமும் சுணக்கமும் இருந்தவங்களுக்கு இறைவனுடைய முயற்சியினாலும் தனக்காரனான குருவுடைய பார்வையினாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக கஷேத்ராடனம், அதாகப்பட்டது நான் காசிக்கு போனோம், கயாவுக்கு போனோம், அலகாபாத் போனோம், சார்தாம்ன்ற கங்கோத்திரி, யமுனோத்திரி, கேதார், பத்ரி இதெல்லாம் போனோம்னு நினச்சிக்கிட்டு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த முயற்சிகள் எதுவுமே கிடைக்கல. ஆனால் குருவுடைய பார்வை உங்களுடைய ராசியில் கிடைக்கிறதுனால நீங்கள் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கஷேத்ராடனம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு முயற்சி எடுத்தவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருந்த தடங்களும் தாமதங்களும் விலகி குலதெய்வ வழிபாடும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் சூரியனை கண்டு எப்படி பனி விலகுதோ அதே மாதிரி உங்களை கண்டு எல்லா கஷ்டமும் விலகும். இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 90 விழுக்காடு நல்பலன்கள் தரும் அப்படின்றத சொல்கிறோம். நன்றி, நமஸ்காரம்.